ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். நம்ம இன்னைக்கு பூவார் வந்திருக்கோம். பூவாரை மினி மால்தீவ்ஸ் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. பூவாரில் என்னென்னலாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது, பூவார் மட்டும் இல்லாமல் என்னென்ன அரௌண்ட் பூவார், நம்ம ஒரு பூவாருக்கு போனோன்னா என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்க இருக்குது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. பூவார் ஐலாண்ட் கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன டவுன். இது வந்து ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் இருக்குது. இது கேரளாவோட ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே வந்து நிறைய பேக் வாட்டர்ஸ், பீச்சுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது இல்லாமல் இந்த பூவார் சுற்றி நிறைய டெம்பிள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ணலாம், வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸாக நம்ம பார்க்க போகிறது வந்து பூவார் ஐலாண்டில் இருக்கிற போட்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பூவார் ஐலாண்ட் போட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் போகும்போது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அப்புறம் ஃப்ளோட்டிங் ரிசார்ட்ஸ், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அது இல்லாமல் உங்களுக்கு அந்த கோல்டன் சாண்ட் பீச், எலிஃபென்ட் ராக், மதமேரி ஸ்டாச்சு, இது இல்லாமல் பீச்சும் பேக் வாட்டர்ஸும் சேர்ற இடம், அது இல்லாமல் லேக் அண்ட் பேக் வாட்டர்ஸ் சேர்ற இடம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. இந்த பூவார் ஐலாண்டோட போட்டிங் பற்றி ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த போட்டிங்கில் என்னென்ன கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதில் கிளியராக காட்டியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் போட்டிங் போகும்போது டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத நிறையா பேர்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் போட்டிங் போகும்போது எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. நம்ம என்னதான் ஃபாரஸ்ட்குள்ளே போனாலும் சேஃபாக திரும்பி வீட்டுக்கு போயிடுவோன்ற நம்பிக்கையோடு நம்ம வந்துட்டு இந்த போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பூவார் ஐலாண்ட் போட்டிங்கோட கிளிம்ஸ் உங்களுக்காக. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆலிமலா சிவா டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே சிச்சுவேட்டடாக இருக்கும். இது வந்து அந்த சீஷோரோட சேர்த்து இந்த சிவா டெம்பிளை பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஒரு டிவைன் ஃபீலிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நாங்கள் ஜூலை மந்த் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து லேசான மலைத்தூரலோட இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. 58 feet டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது. கேரளாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டாச்சு, சிவா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நான் தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ பூவாரில் மஸ்ட் விசிட் பிளேசஸில் இதுவும் ஒன்று. நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவ பார்வதி டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா செங்கல் கேரளாவில் இருக்கு. இங்கே தான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் சிவலிங்கம் இருக்கு. 111.1 feet டால். இந்த சிவலிங்கமை 2007 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களாம். 6 years ஆச்சான் இந்த சிவலிங்கம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதை ஒட்டின ஒரு அழகான கார்டன் இருக்கு. பக்கத்துலேயே ஒரு அழகான டெம்பிளும் இருக்கு. இங்கேயும் மகா சிவராத்திரி அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த கோயில் வந்து ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா லைட்ஸு, ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில் நம்ம சும்மா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதோட ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப கண்ணை கவர்ற வண்ணமாக இருக்குது.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச். கோவளம் பீச் வந்து வேவ்ஸ் எல்லாம் முன்னாடி வந்திருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஷாப்ஸ் கிட்ட வந்திருந்தது வேவ்ஸ். ஆக்சுவலாக வந்து வேவ்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். கொஞ்சம் கரை தெரியும், ஜனங்க வந்து கரையில் நிற்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் போயிருந்தப்போ அதெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து பீச்சில் நிற்கக்கூடாது, வேவ்ஸில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. பீச் வேவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அலைப்பாஞ்சிட்டு இருந்தது. மண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலர்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிற மணல் மாதிரி இல்லாம வேற மாதிரி கருப்பு கலர்ல இருந்தது. சின்னதா ஒரு தூறல், நல்ல காத்து, அதோட சேர்த்து இந்த பீச்சை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நாங்க போனது ஜூலை டைம்ன்றதுனால பீச் உள்ள காலை கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பெர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலா பீச் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண இடம் பக்கத்துல கடைகள்னு. ஆனா நாங்க போயிருந்தப்போ பீச் வந்து ரொம்ப பின்னாடி வந்திருந்தது அண்ட் வேவ்ஸுமே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அதனால தூரத்துல இருந்து போட்டோ மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் போக போகிற இடம் வந்து பத்மநாபன் டெம்பிள். இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. நம்ம கேமராவை உள்ளே எடுத்துகிட்டே போக முடியாது, நம்ம மட்டும்தான் போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் தங்கத்தால் ஆன தூண், அது இல்லாமல் தங்கத்தால் செய்யப்பட்ட தேர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. இந்த கோயில் உள்ள போனோம்னா ஆண்கள் மேல் சட்டை இல்லாம வேட்டி கட்டிட்டு போனோம், பெண்கள் வந்து புடவை கட்டிட்டு வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வேட்டியை வந்து வாங்கி சுத்திக்கணும். இந்த கோயிலுக்கு இந்த ட்ரெஸ் கோட் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க. வெளியில வேட்டி வாங்கினீங்கன்னா 80 rupees. இந்த வேட்டியுமே என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொங்கல் தொகுப்பா வேட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதை தான் நம்ம 80 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஸோ இது தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு வந்து இதை 80 ரூபாய் காசு கொடுத்து நம்மளே வாங்கி மாட்டிக்கிறோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து ட்ரிவாண்ட்ரம் மியூசியம் தான். ட்ரிவாண்ட்ரம் மியூசியம்லேயே வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே ட்ரிவாண்ட்ரம் ஜூவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பேலஸ்ல இந்த பொருட்கள் எல்லாமே சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பழங்கால பொருட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு வந்தோன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இங்கே ஒரு இடத்துக்குமே தனித்தனியாக டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் காஸ்ட் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 20, 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே வந்து நேச்சர் பார்க்குக்கு தனியாக காஸ்ட்டு, ரோபோட்டிக் மியூசியம்க்கு தனியாக காஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஜூ பற்றி சொல்லணும்னா ஜூ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அனிமல்ஸ்லாம் வந்து அங்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சரோடு அது சேர்ந்து வாழுது, நிறையா க்ரீனரியாக இருந்தது அண்ட் டைம் ஆன் டைம் ஃபுட்டு, அப்புறம் கொஞ்சம் மழை, அந்த வெதர்லாம் வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கோல்டாகவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வாழுது. பெரிய அனிமல்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸும், சின்ன அனிமல்ஸ்க்குலாம் சின்ன ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, ஸ்னேக்கு, ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டு போயிடலாம். பேர்ட்ஸ், ரெப்டைல், ஃபிஷ், அந்த மாதிரி அக்வேரியம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். எல்லாத்த விட இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அனிமல்ஸோட பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தானாக போகிற மாதிரி ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கரடி வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தது, கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். 2 கரடியில் ஒரு கரடி பாதி தூரம் தான் வந்துச்சு, இன்னொரு கரடி பாதி தூரத்தையே திரும்பி போயிடுச்சு. அது வந்து நல்ல டைம் பாஸாக இருந்தது, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இந்த ட்ரிவாண்ட்ரம் மியூசியம் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் வந்து அனகோண்டா ஸ்னேக் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தோம். கடைசியாக அனகோண்டா ஸ்னேக்கை வந்து நாங்கள் பார்த்துட்டோம்.
எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம போக போகிறது ரவி வர்மா பெயிண்டிங்க்கு. ரவி வர்மா பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இங்கே வந்தால் கிடைக்கும். ரவி வர்மா பெயிண்டிங் ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக எப்படி அந்த காலத்தில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா டெக்னாலஜி எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாத டைமில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங், அதுவும் அந்த பெயிண்டிங்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. இன்னும் சில பெயிண்டிங்லாம் வந்துட்டு நிறைய டீட்டெயிலிங் இருந்தது. முக்கியமாக இந்த பெண்ணோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கமே வந்துட்டு அவங்களோட கால் பாதம், அவங்க பார்வை எல்லாமே திரும்பும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இப்படி ஒரு பெயிண்டிங்கை அந்த காலத்தில் வரைய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா நேப்பியர் மியூசியம். இந்த நேப்பியர் மியூசியமில் வந்துட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள், அதாவது அந்த காலத்து மக்கள், அந்த காலத்து கேரள மக்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க, அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த பொருட்கள், அந்த மாதிரி அவங்க உபயோகித்த, அதாவது அந்த காலத்து ராஜாக்கள் உபயோகித்த பொருட்கள் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்களோட ஆபரணங்கள், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருந்தது, அவங்களோட தேர் எப்படி இருந்தது, அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம இந்த மியூசியம் போனோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பழங்கால பொருட்கள் வந்து ஏகப்பட்டது இங்க இருந்தது. அவங்களோட ஜுவல்லரி பாக்ஸா இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஆபரணங்கள், அப்புறம் அந்த காலத்துல வந்துட்டு பொம்மலாட்டம் அந்த மாதிரி ஆட்டத்துக்கு யூஸ் பண்ண பொருட்கள், இது எல்லாமே வந்துட்டு இருந்தது. அந்த காலத்து காயின், அவங்க யூஸ் பண்ண அந்த காயின், அது எல்லாமே வந்து அங்க நேப்பியர் மியூசியம்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த காலத்து மன்னர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த மியூசியம் பார்த்தோம்னா நம்மளால ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் பூவா சைட் சீயிங்கோட வீடியோ முடிச்சாச்சு. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 நாள் போதும். ஸ்ப்ளிட் பண்ணி 2 நாளில் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.